இது குறித்து மருத்துவர் பிரகாஷ் மூர்த்தி கூறுகையில், குழந்தைகளுக்கான அமிர்தம்னு சொல்லக்கூடிய தாய்ப்பால் கொடுக்க முடியாத தாய்மார்கள் தாய்ப்பால் கிடைக்காத குழந்தைங்களுக்கு பவுடர் பால் கொடுக்குறாங்க. ஸ்டெராய்டு அப்படிங்கிற ஒரு டாக்ஸின் கலந்துருக்காங்க. அறிவிச்சு 25 நாடுகளில் ஒரு பர்டிகுலர் பேட்ச் நம்பரில் உள்ள ப்ராடக்ட்ஸை மட்டும் ரீகால் பண்ணிட்டாங்க. இதனால இந்தியாவிலையும் இந்த கலப்படம் இருக்குமோ அப்படின்னு மக்கள் பயப்படுறாங்க. ஆனால் இந்தியாவில் உள்ள ப்ராடக்ட்ஸில் இந்த கலப்படம் எதுவுமே இல்லை அப்படின்னு நெஸ்லே நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. அவன் சிலைக்கு அவனே மாலை போடுறான். 2 நாளைக்கு முன்னாடி புதிய தலைமுறையோட செய்தியை நம்ம மேற்கோள் காமிச்சு வீடியோ போட்டிருந்தோம். நேற்று புதிய தலைமுறையில் நம்மளோட இன்டர்வியூ கொடுத்திருந்தோம். இந்த பந்தான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது தெரியுதா? அதை பார்த்து நிறைய பேர் நெஸ்லே நிறுவனத்துக்கிட்ட எவ்வளோ காசு வாங்குனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னையாவது வம்பா போச்சு, ஒரு பொருளை சாப்பிடாதீங்க, அதில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலும் ஃபியர் வாங்குறீங்க, பயமுறுத்துறீங்க, நாங்கள் என்னத்தை தான் சாப்பிட்றது அப்படின்னு கேட்குறீங்க. இந்த பொருள் சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ காசு வாங்குனீங்கன்னு கேட்குறீங்க. சரி பரவாயில்ல, கேட்கட்டும், நம்ம சொல்லிட்டே இருப்போம். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்தியாவிலையும் கலப்படம் இருக்கும், ஆனால் அதை நம்ம கண்டுக்காமல் விட்டுறோம் அப்படின்னு. கண்டுக்காமலாம் விட முடியாது. அது வந்து பாக்டீரியா, கிருமி. இந்நேரம் கலப்படம் இருந்துச்சுன்னா 6 மணி நேரத்தில் வாந்தி வயிற்றுப்போக்கு வந்திருக்கும். இந்த பவுடரை தான் கொடுத்தேன், இதை கொடுத்தோன்னே என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எத்தனை பேர் வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க போட்டாங்களா? ஒரு இன்சிடென்ட் கூட நடக்கல இது மாதிரி. அதனால நீங்க தைரியமா இருங்க, பயப்படாதீங்க, தேவையில்லாம ரூமர்ஸ் எல்லாம் நம்பாதீங்க. இந்தியாவில் எல்லா ப்ராடக்ட்டுமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு முத்திரை குத்தாதீங்க. தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் முக்கியமாக சேர்க்க வேண்டிய உணவுகள் என்ன இன்னைக்கு பார்க்க போகிறோம். முளை கட்டிய வெந்தயம், அதை எப்படி ஸ்ப்ரவுட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஹலீம் சீட்ஸ், அது ஒரு எக்ஸலண்ட்டான கேலக்டோகோக், தாய்ப்பால் உற்பத்தி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ப்ரெக்னென்ட் மதர் சாப்பிடக்கூடாது, பிரெஸ்ட் ஃபீடிங் மதர் சாப்பிடலாம். எள்ளு உருண்டையாவோ எள்ளு துவையலாவும் செஞ்சு சாப்பிடலாம், அதுவும் பால் சுரக்கிறதுக்கு உதவி செய்யும். ஓட்ஸ் கஞ்சி வச்சு குடிக்கலாம், பார்லி கஞ்சி குடிக்கலாம். காய்கறிகளில் சுரக்காய், பூசணிக்காய் நிறையா சேர்த்துங்க. பழங்கள்னு பார்த்தோம்னா பப்பாளி பழம், வாழைப்பழம், பேரிச்சம்பழம், அத்திப்பழம் அதெல்லாம் நிறைய சேர்த்துங்க. பாதாம், வால்நட், முந்திரி, இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுங்க. தாய்ப்பால் கொடுக்குற மதர்ஸ் பெரும்பாலும் பார்த்தோம்னா நைட்டு சரியாக தூக்கம் இல்லாமலும் லோ பிபினாலையும் வருவாங்க. அதுக்கு காரணம் அடிக்வெட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஹை குவாலிட்டி ஃபேட்ஸ் இல்லாதனால தான். அதனால புரதச்சத்தும் ஆரோக்கியமான கொழுப்பு சத்து உள்ள உணவுகளை டெய்லி சேர்த்துங்க. பால் சுறா அப்படின்னே ஒரு மீன் இருக்கு. இந்த மீன் ரெகுலராக வாங்கி சாப்பிடுங்க. இது பால் சுரக்கிறதுக்கு நல்ல உதவி செய்யும். சேர்க்கக்கூடாத விஷயங்கள் அப்படின்னா காஃபி ரொம்ப குடிக்காதீங்க, ஆல்கஹால் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்க, புதினா ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் பால் சுரக்கிறத கம்மி பண்ணக்கூடிய விஷயங்கள். முக்கியமாக ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஆகாதீங்க. சியர்ஃபுல் மைண்டோட ஹாப்பியாக இருங்க. பால் வரலனாலும் ஐயோ பால் வரலையே அப்படின்னு எக்ஸாஸ்ட் ஆகிடாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகிடாதீங்க. குழந்தைய நல்லா சக் பண்ண சொல்லுங்கள். சக்கிங் ரிஃப்ளெக்ஸ் வர தான் நமக்கு பால் சுரக்கிற ரிஃப்ளெக்ஸும் அதிகமாகும்.